முருங்கைக்கீரை என்னம்மா பண்ண போகிறோம்? முருங்கைக்கீரை பொரியல். ஓகே, எப்படி செய்யணும் சொல்லி தரீங்களா? ஒரு 4 கையளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். ஓகே. அது தலையை நல்லா ஒவ்வொரு இலையாக நல்லா உருவிக்கணும், தண்டு இல்லாமல். ஓகே. அதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, ஓகே, கடலைப்பருப்பு, ஓகே, பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேம்மா. பூண்டு ஒரு 5-6 பல்லு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. நிலக்கடலை ஒரு கையளவு, மிளகாத்தூள், உப்பு. ஓகே. நிலக்கடலையும் மிளகாத்தூளும் பொடிச்சு எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு கொண்ட மாதிரி நல்லா தருன்னு இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். ஓகே. 1-2 ஆமாம், அதில் 4 கையளவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அது நிலக்கடலையும் மிளகாத்தூளும் அரைச்சிட்டு வந்துடுறேன். சரி, ஓகேம்மா. அதை தாளிக்கலாம். ஓகே. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேம்மா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஓகே. கடுகு போட்டுக்கிறேன். ஓகே. கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். சரிம்மா. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். ஓகே. பூண்டு கொஞ்சம் வேகட்டும். ஓகே. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஓகே. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். ஓகேம்மா. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓகேம்மா. கீரை சேர்த்துக்கிறேன். கீரை கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். ஓகேம்மா. கீரைக்கு தேவையான உப்பும். தண்ணி தெளித்து விட்டா போதுமா? ஃபுல்லாக தண்ணியில் வேண்டியது இல்லை, அதில் பாதி வெந்தால் போதும். கீரை நல்லா வேகணும். அது ஓகே. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் அதுக்குள்ள அதை பொடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. கையளவு நிலக்கடலையும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும். ஓகே. வறுத்த நிலக்கடலை. வறுத்த நிலக்கடலை. மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே. கீரை நல்லா வதங்கிடுச்சு. ஓகேம்மா. இப்போ பரத்த பொடியும் சேர்த்துக்கலாம். ஓகே. வச்சுட்டு வந்த பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. ஓகேம்மா. ஸோ இது எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மிளகாப்பொடி வாசனை. கீரையில் அந்த பொடி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஓகேம்மா. சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பொடியெல்லாம் கலந்து தண்ணியெல்லாம் சுண்டி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். ஓகேம்மா. அப்புறம் முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது. ஆமாம், உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக அது சாப்பிடணும். ஆமாம், நல்லெண்ணெய் அதுவும் உடம்புக்கு நல்லது. நிலக்கடலை அதுவும் உடம்புக்கு தேவையானது. அதனால் நல்ல சத்துள்ள கீரை. ஓகே. இந்த பொரியல் பண்ணி அடிக்கடி சாப்பிட்லாம். சரிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.